தேங்க்யூ லார்ட். உங்கள் பிரச்சனை மேலாக ஆண்டவர் எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களை ஆசீர்வதிக்கிறவர். உமக்கு நன்றி. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. சேர்ந்து சொல்லாமா? நன்றி அப்பா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி. ஆமென். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்ம ஒரு நாளும் மறக்காத நல்ல ஒரு தகப்பன். ஆமென். எத்தனை பேர் இந்த காலை ஜெபத்தில் சந்தோஷமாக இருக்கிறீங்க, இயேசுவோட அன்பை எண்ணி பார்க்குறீங்க? ஆமென். ஸோ நமக்கு வேதாகமத்தில் அநேக நல்ல உதாரணங்கள் உண்டு. ஆமென். கர்த்தரை எந்தளவு நம்பி அவங்க ஜெயம் பெற்றார்கள், கர்த்தரை எந்தளவு விசுவாசித்து அவர் மீது கொண்ட விசுவாசத்தின் அடிப்படையில் எவ்வளவு பேருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது, எவ்வளவு பேர் தங்கள் வாழ்க்கையில் நன்மை கண்டார்கள் என்பதற்கு உதாரணமாக வேதாகமத்தில் நிறைய காரியங்கள் உண்டு. இன்றைக்கி அதே போல் தேவனை விசுவாசித்து நம்ம அநேக நன்மைகளை நம்ம பெற்றிருக்கிறோம். ஆமென். இந்த காலை நேரத்தில் கூட யோசுவா 24வது அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்கிறேன். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாக எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஆமென். ஸோ இந்த அதிகாரங்கள் நமக்கு நல்லா தெரியும். யோசுவா புஸ்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது. யோசுவா தான் இந்த வார்த்தையை சொல்கிறார். என்னென்னா, நாட்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே இது வரும்போது யாரை சேவிக்க வேணும் அப்படின்னு சொல்லி யோசுவா சொல்கிறாரு. யாரை நீங்கள் சேவிப்பீங்க? கர்த்தரை சேவிப்பது உங்கள் பார்வைக்கு ஆகாதாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு யோசுவா கேள்வி எழுப்புறாரு. ஸோ கேள்வி எழுப்பிட்டு நீங்கள் யாரை வேணால் சேவித்தாலும் நாங்கள் யோசுவா அந்த குடும்பத்தார் யாரை சேவிப்பேன்னு சொல்கிறேன் பாருங்கள். நானும் என் வீட்டாருமா என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஆமென். ஸோ எந்த சூழ்நிலையுமே நம்ம தேவனை சேவிக்கிறவர்களாக காண்பேன்னா கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் முழுதும் வசனம் சொல்லி. ஏன்னா நீங்களும் நான் நிச்சயமாக சொல்கிறேன், நம்ம பாக்கியவதிகளாக இருக்கிறோம். காரணம், இந்த தேவன் நம்ம என்றைக்குமே கைவிடாத ஒரு நல்ல தகப்பன். ஒவ்வொரு நாளுமே அதிசயமாய் நம்ம நடத்துகிறவர், சூழ்நிலைகளை ஜெயமாக மாற்றுகிறவர். ஸோ இஸ்ரவேல் ஜனங்க வாழ்க்கையில் நிறைய அற்புதத்தை அவங்க கண்ணு முன்பதாக அவர்கள் கண்கள் காணத்தக்க ரீதியில் அவர் அற்புதம் செய்திருந்தாலுமே ஜனங்க ஏசப்பாவை கடவுளை மறந்துட்டாங்க. அவங்க மறந்து தான் நிறையா தேவனுக்கு முறுமுறுக்கிறாங்க, நிறைய காரியங்களை செய்தாலும் யோசுவா சொல்கிறாரு, தன்னை நடத்தி வந்த தேவனை, தன்னை பாதுகாத்த தேவனை அவன் மறக்காமல் யோசுவா சொல்கிறார், நானும் என் வீட்டாருமை என்றால் கர்த்தரையே செய்வாமே. இந்த நாளில் நீங்கள் தீமையான காரியங்கள் வாழ்க்கையில் சந்திக்கணும், தீமை தான் நீங்கள் அனுபவிக்கணும். இருந்தாலும் நீங்கள் இந்த சூழ்நிலை கர்த்தரை உறுதியாக பிடிச்சு கொள்ளுங்கள். இந்த எல்லா தீமையான காரியங்களையும் அவர் நன்மைக்கு ஏதுவாக மாற்ற இயேசுவனால் கூட. ஆமென். நம்ம ஆராதிக்கிற இயேசு அவ்வளோ நல்லவருங்க. அவர் நன்மையை மாற்ற நம்ம வாழ்க்கையில் செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவரை சேவிக்கிற, அவரை தொழுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருந்து நம்ம ஜெபத்துக்கு பதில் தருகிறார். அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கலாமா? அப்பா உமக்கு நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் எந்த சூழ்நிலை கர்த்தாவே நாங்கள் உண்மையை நாங்கள் சேவிக்க அப்பா, நீர் எங்களை எவ்வளோவா நேசிக்கிற ஆண்டவரே, நீர் எங்களை பாதுகாக்கிற இந்த நேரத்தில் எங்கள் மீது தேவக்காரம் இறங்கட்டும். பரிசுத்த ஆவியானுடைய காரம் எங்கள் மீது இறங்குறதுக்காக நன்றி.
எங்களுக்கு சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் நன்மை உண்டாகட்டும். தீமை அனுபவிச்சப்பா, தீமையில் இருக்கிற எல்லாரும் வாழ்க்கையில் நன்மை காணட்டும். இயேசுவின் நாமத்தினால் இந்த நாள் முழுவதும் கிருபை மறைச்சு கொண்டு நடத்திட்டு ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதித்து நடத்துங்க. நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரே நாங்கள் சேவிப்போம். அதற்காக நன்றி அப்பா, உமக்கு நன்றி சொல்லி தொடர்ந்து எங்களை ஆசீர்வதித்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென்.